ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு நான் சப்பாத்தியும் காளான் கிரேவியும் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் காலையிலே காளான் வாங்கி வச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்கிட்ட கீரைக்கார் வருவார், அவர் காளான் கொண்டு வருவாங்க, அவங்ககிட்டே வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு காளான் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நானும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா ஒரு நார்மல் தண்ணியில் கழுவினேன். அப்புறமாட்டி கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு அந்த தண்ணியை கழுவிட்டு அப்புறம் திருப்பி ஒரு நார்மல் தண்ணியில் கழுவினேன். அப்புறமாட்டி காளான் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருக்க காளானை ஊற்றி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா அதுவே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டதுலேயே அது ஃபுல்லாக வெந்துடும். அப்புறமாட்டி அது வேகிறக்குள்ளேயும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நான் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன், அதனால் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னா கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி தக்காளியும் கழுவி அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நான் அரைச்சி ஊற்றலை, வெங்காயத்தை மட்டும் தான் நான் அரைச்சி ஊற்ற போகிறேன். தக்காளியும் கட் பண்ணி முடிக்கிறக்குள்ளேயுமே காளான் அந்த தண்ணி விட்டு வெந்து முடிஞ்சிருச்சு. அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்ம காளான்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமாட்டி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனக்கப்புறமாட்டி நல்லெண்ணெய்னாலும் சரி கடலெண்ணெய்னாலும் சரி உங்கள் இஷ்டம், எதுனாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனக்கப்புறமாட்டி நீங்கள் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு பொரியறக்குள்ளேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா கிளறி விட்டக்கப்புறமாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், அதை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமாட்டி தக்காளி நம்ம அரைக்கல, அப்படியே போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டக்கப்புறமாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தக்கப்புறமாட்டி இதில் என்னென்ன பொடி போடணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி கொஞ்சம் வத்தப்பொடி, அப்புறமாட்டி மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி சீரக பொடி போட்டுக்கோங்க, கறி மசால் பொடி போட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமாட்டி இதில் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா கொத்தமல்லி இலை, விதை கிடையாது, இலையை நல்லா கழுவிட்டு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டக்கப்புறமாட்டி ஒரு கொதி வந்தக்கப்புறமாட்டி நீங்கள் காளான தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி காளான் ஆல்ரெடி நம்ம அந்த இது நெய் போட்டதுலேயே நல்லா வெந்திருக்கும், அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நீங்கள் தண்ணியே கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி மாதிரி வந்தக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லை இந்த டேஸ்ட்டு போதும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. அவ்வளோதான். கிரேவி முடிஞ்சக்கப்புறம் சப்பாத்தி பிசைஞ்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி பிசையும்போது தம்பி தான் மாவு போடுறது, உப்பு போடுறது, தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே என் தம்பி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணான். நான் கையை கழுவிட்டு வர்றக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சப்பாத்தி மாவு பச்சையாக சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தே தம்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமாட்டி சாப்பிடக்கூடாதியான்னு சொல்லிட்டு நான் இந்த சப்பாத்தி மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான், கோதுமை மாவு, நவதானியங்கள், சீட்ஸ் இதெல்லாம் போட்டு வீட்டில் அரைச்சேன்ல, அந்த சப்பாத்தி மாவில் தான் இன்றைக்கி சப்பாத்தி போட்டேன். மாவு அரைச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தான் சப்பாத்தி போடுறக்கு ஒரு டைமே கிடச்சது, அதனால் இன்றைக்கி சப்பாத்தி போட்டோம். சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி வச்சக்கப்புறமாட்டி நான் கல்லில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு தான் சப்பாத்தி போட்டு நல்லா திருப்பி போட்டு நீங்கள் நெய் ஊற்றி கூட சுட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி கூட சுட்டு கொடுக்கலாம். நான் நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ரெண்டுமே சேர்த்து மேலே ஃபுல்லாக தடவிட்டு சுற்றி ஊற்றி அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே சுடுவேன். அது மாதிரி சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு நான் ஹஸ்பண்ட் தம்பி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் எப்போயுமே என்ன கிரேவி வச்சாலும் அதிகமாக காரம் வைக்க மாட்டேன், தம்பி சாப்பிட மாட்டான்ட்டு கம்மியாக தான் காரம் வைப்பேன். தம்பி நல்லா விரும்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சக்கப்புறம் வீடெல்லாம் தூத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன். வீடை ஃபுல்லாக தூத்துட்டு அப்புறமாட்டி பாத்திரம் எல்லாம் நிறையா இருந்தது, அதை ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சக்கப்புறமாட்டி தம்பிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பால் இருந்தது, அதை அப்படியே காய்ச்சி தம்பிக்கு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அவங்க குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நான் மெத்தை எல்லாம் விரித்து முடிச்சிட்டேன். மெத்தை விரிக்கும் போதும் சரி பாய் விரிக்கும் போதும் சரி தம்பி என் கூடவே நான் தான் விரிப்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் அவனை ஒரு சைடு பிடிக்க வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பாய் விரித்து அப்புறமாட்டி மெத்தை விரித்து நான் ஒவ்வொரு பொருளாக கொண்டு வரும்போது எப்போயுமே என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு பேன்னு சொல்லுவான், நம்ம கொஞ்சம் பயப்படணும் அந்த மாதிரி நினப்பான். அதனால் அவன் இருக்கிற தெரிஞ்சாலுமே அவன் பேட் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அடுத்து திருப்பி நான் போயிட்டு அடுத்த பொருள் எடுத்து வரும்போது அப்படி தான் ஒளிஞ்சிருப்பான். அப்புறம் எல்லாமே விரித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமாட்டி இந்த காஃபி குடித்தது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அப்புறம் நாளை காலைல சமைக்கிறதுக்காக நான் எப்போயுமே நைட்டே தண்ணி அரிசி மேக்ஸிமம் எடுத்து வச்சுருவேன். எனக்காவது மறந்துருச்சு அப்படின்னா தான் எடுத்து வைக்க மாட்டேன். நான் தண்ணி எல்லாமே எடுத்து வச்சு அடுத்த நாள் காலைல சமையல் பண்ணுறதுக்காக தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். அரிசி எடுக்கும் போதும் நான் தான் கொட்டுவேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் தம்பியாக தான் கொட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு தூங்க கிளம்பிட்டோம்.
இப்போயும் வந்து மணி 10ஆகுது. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே படுத்துருவோம். 10 மணிக்கு நாங்கள் கரெக்டாக படுத்தாதான் தம்பி வந்து கதை கேட்பான். கதை சொல்லி அப்புறமேட்டு கதை கேட்டுட்டு இருக்கும்போது ஊடால தண்ணி கேட்பான், கொசு கடிக்குமா, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவன் தூங்குறதுக்கு 11:30 ஆயிரும். அதனால் நாங்கள் 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.